மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். தமிழக முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை குறைவால அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப காலம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் கிட்ட ஆக போகுது. ஸோ இன்னும் அவர் மருத்துவமனையில தான் இருக்காரு. என்ன காரணம், ஏன் இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகல அப்படின்னு பல ரூமர்ஸ் பார்க்க முடியுது. பல விஷயங்கள் ஒரு பெரிய விவாதமாகவும் பார்க்க முடியுது. அது ஏன் அப்படிங்கறது கொஞ்சம் டீட்டெயிலா நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங் தெரியும், அவருக்கு சின்னதா ஒரு தடுமாற்றம் மயக்கம் காரணத்தினால வாக்கிங் போகும்போது கீழே விழுந்துட்டாரு அப்படிங்கிறது. ஸோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பட் இவர் ஏன் அந்த மயக்கம் வந்துச்சு அப்படிங்கிறது, மயக்கம் வந்துருச்சு ஓகே, பட் ஏன் இது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அஃபிஷியலா நம்மளுக்குலாம் இன்னும் காமிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நார்மலான ஒரு செக்அப்ஸ் என்னெல்லாம் எடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் செக் பண்ணிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த டாக்டர் தெளிவுபட ஒரு ரிப்போர்ட்டை ஒரு அறிக்கையா கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் பல பேருக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்மளுடைய முதலமைச்சருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஆனந்தத்துல இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு 4 days கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இல்லையா. இதே மாதிரி அப்படியே ஒரு கம்பேரிட்டிவ்ல போவோம். ஜெயலலிதா அம்மையார் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க எந்த அளவுக்கு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க, அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் லேட்டரா நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போகுது போகுது போகுதுன்னு சொன்னாங்களே தவிர அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு உயிர் போச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா எல்லாருக்கும் தெரியல. ஸோ இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால இப்போ ஸ்டாலின் அவர்களை தோ இவருக்கு இப்படிதான் மயக்கம் தான் சொல்லி 2 நாள் ரெஸ்ட் 3 நாள் ரெஸ்ட் ஏன் வச்சிருக்காங்க, வீடியோஸ் வேணும்ல, ஆதாரம் வேணும்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மக்கள் கேட்ட காரணத்தினால அப்பல்லோ தரப்புல இருந்து ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வீடியோ சீரியஸா அவர் லைக் கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் எல்லா இடத்துலயும் இருக்கு தமிழகத்துல. மோர் ஓவர் அதற்கான ஒரு இடங்கள்லாம் செட் பண்ணி உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத வீடு வீடா போய் கொடுத்த அந்த ஒரு சீட் பேம்ப்ளெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனையா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி முகாம்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு கம்ப்ளைண்ட் நீங்க ரெக்கவர் பண்ணீங்க, எவ்வளவு பேருக்கு சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் அலுவலக வேலைகள் அதாவது ஆஃபீஸ் பணிகள் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இப்போ இணையத்துல இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே பல பேருக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடா பரவாயில்ல, எப்படியோ இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடல் ரீதியா உயிர் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லை. அம்மையார என்னென்னோ இருக்காங்கன்னு சொல்லி கடைசியில பிணமா அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் பல பேருக்கும் இருக்கு. என்னதான் அரசியல் கட்சிகள்ல இருக்கிறவங்களுக்குமே அவரை கொள்கை ரீதியாவோ இல்ல கோட்பாடு ரீதியாவோ இல்ல அவரை பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில எடப்பாடியார் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், மீதம் இருக்கிற பல கட்சி தரப்புல எல்லாரும் அவருடைய உடல்நிலை குறிச்சு ஆலோசனை பண்ணாங்க, கேட்டாங்க, அதை பத்தின விவாதங்களையும் முன்னாடி வச்சாங்க. எவ்ரி திங் ஹேஸ் ஹேப்பன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த ஒரு வீடியோஸ்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. பட் கொஞ்சம் நம்ம எலாபரேட் பண்ணுவோமே. டாக்டர் எழிலரசன் அவர்கள் அங்க இருக்காரு அந்த ஹாஸ்பிட்டல்ல. அண்ட் இந்த விஷயம் நான் முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பொதுவாகவே திமுக தரப்புல யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி அவங்க முதல்ல போற ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காவேரி மருத்துவமனை, கரெக்டா, KN நேரு அவர்களோடது. ஸோ அங்கதான் போவாங்க. திடீர்னு என்னாச்சு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஷாக் வந்தது. ஏன்னா அப்பல்லோவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எழிலரசன் சொன்னேன் இல்லையா, இவர் திமுகவை சார்ந்த ஒரு MLA அப்படிங்கிறதுனால அவருக்கு இவரை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், இவருடைய பாடி கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும், நம்மளுடைய ஆள் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அவர் அப்பல்லோ போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல இவர் இருக்கும்போது ஒரு கட்டம் போட்டு சட்டை போட்டிருக்காரு, லுங்கி கட்டிட்டு இருக்காரு. அண்ட் கையில அந்த குளுக்கோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பிளட் ஏத்து குளுக்கோஸ் போட்டதுக்கான நிறைய தடங்கள் எல்லாமே அதுல இருக்கு. எப்போ நம்ம பார்த்தோம்னா சிக்னேச்சர்ஸ் எல்லாம் போடுற மாதிரில கையில காமிக்கிறாங்க, திஸ் இஸ் நாட் AI ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தெளிவு வந்திருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் அவங்களால எவ்வளவு எலாபரேட் பண்ணி காமிக்க முடியுமோ, பேச முடியுமோ அது எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க ஷூட் பண்ணி. அண்ட் இதுல டாக்டர் எழிலரசன் ஒரு பக்கமும் தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்களும் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவரை பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின், அவங்களுடைய வைஃப்,
அவங்க அம்மா லைக் துர்கா ஸ்டாலின் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து ஆக்குபைடா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெளியில இருந்து நிறைய பேர் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா வந்துட்டு இருக்காங்க. லைக் அமைச்சர்கள் அண்ட் முக்கிய பொறுப்புல இருக்கிற திமுகவினர் எல்லாருமே வர காரணத்தினால இவர் வந்து ப்ளீஸ் நீங்க வந்து வர்றதை தவிர்த்துடலாம். எலெக்ஷன் டைம் நீங்க என்ன பார்க்க வர நேரத்துல நீங்க உங்களுடைய வேலையை வந்து நீங்க விட்டுற வேண்டாம், நீங்க அதை கவனிங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வர வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் இவர் சொல்லியிருக்காராம். ஸோ அதை பெரிய அளவுல வந்து திமுகவினர் அங்க வந்து சேரல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல். முழுக்க முழுக்க கூட்டம் தான் இருக்கான் அங்க, நிறைய கூட்டங்கள் தான் சொல்றாங்க. பட் ஸ்டில் நிறைய ஆட்கள் வெளியூர்ல இருந்து பயணம் பண்ணி இங்க வர வேண்டாம் அப்படிங்கறத முதலமைச்சருடைய தாழ்மையான வேண்டுகோளின்படி அவங்க கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமா உங்களுடைய மைண்டுக்கு ஒண்ணு வந்திருக்கணுமே, ஞாபகம் இருக்கா? பூசணிக்காய் உடைக்கிறது, கற்பூரம் காமிக்கிறது, திருஷ்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷ் அங்க என்னென்ன வேலைகள் பண்ணாரு அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து இணையத்துல இவர் இங்கதான் இருக்காரு, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் அப்படியே லைவ் டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால என்னோட தலைவனுக்கு திருஷ்டி பட்டுருச்சு, அவனுக்கு வந்து அவருக்கு வந்து நான் சுத்தி போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வெண்ணனவோ பேசி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த வேலைகள்லாம். ஸோ இது வந்து வேற மாதிரி தானே இருக்கும். அங்கேயே உடம்பு சரியில்லை, நீ வேற ஏன்பா இப்படி காமெடி பண்ற அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. திமுகவினர் தெளிவா சொல்லிட்டாங்க, இங்க பார் தம்பி, நீங்க எல்லாம் இப்போதைக்கு வர வேண்டாம், நீங்க வந்து யாருமே இங்க அலவுட் கிடையாது, ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வந்து பிரைவசியை மெயின்டைன் பண்ணணும் நாங்கன்ற மாதிரி சொல்லி அவர் அமுச்சு வச்சுட்டாங்களான்னு தெரியல. பட் யாருமே அங்க வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பின்படி கோல் சுரேஷ் அவர்களும் அங்க போகல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வெளியில வந்துட்டு இருக்கு. ஸோ அகெயின் இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி, லைக் இதுக்கு முன்னாடி திமுக நம்ம ரொம்ப பெரிய அளவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு ஸ்டண்டா எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. பட் இந்த இது கூட வந்து ஒரு கோர்வை ஒரு விஷயம் வந்துட்டு இருந்தது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, லைக் உதயநிதி ஸ்டாலினை சிஎம் பொசிஷன்ல உட்கார வைக்கணும் அண்ட் திமுக எல்லாரும் சேர்ந்து ஆடுற ஒரு டிராமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு பக்கம் இது அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு உடல்ல வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா இவர் வந்து கிரீன்ஸ் ரோட்ல இருந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப மாத்தி தேனாம்பேட்க்கு ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஏன் மாத்தணும், மாஸ்க் எல்லாம் போட்டு ஆம்புலன்ஸ் வழியா அவரை வந்து நல்லா கூட்டிட்டு போய் அங்க ஏன் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அங்க எழுது. அண்ட் அதற்கான ஒரு விஷயமும் அவங்க கிளாரிட்டியா கொடுத்திருந்தாங்க. உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, உபாதைகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் டெஸ்ட் எல்லாமே கிரீன்ஸ் ரோட்ல முடிஞ்சிருச்சு. அண்ட் பிஇடி ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லப்படுற புற்றுநோய்க்கான அறிகுறிகள், ஏதாவது ஒரு டிஷ்யூஸ்ல எங்கேயாச்சும் வந்து கிளாட் மாதிரி இருக்கா அப்படிங்கிறது அந்த ஸ்கேனிங்ல தான் தெரியும். ஸோ அந்த ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்னா அது தேனாம்பேட்டில் தான் அது அவைலபிள் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணி அவர் வந்து சேஃபாக காட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து அவங்கள மாற்றப்பட்டதுக்கான ஒரு காரணம். ஸோ இப்போ வந்து இவர் இல்லை, உயிரோடையே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அம்மையாரை வந்து எப்படி பண்ணாங்களோ சேம் லைக் இவரையும் அப்படிதான் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெருத்த பயம் பல பேருக்கு இருந்தது. எலெக்ஷன் டைம் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 4 நாள்ல ஒரு மயக்கத்துக்காக ரெஸ்ட் அப்படிங்கிறது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் அந்த விஷயம். பட் இப்போ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் அவருடைய வீடியோ வெளியே வந்தது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாவும் மாறுச்சு. ஸோ யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்சஸ் இருக்காது இல்லையா? ஸோ அவருக்கான சூப் ஸ்லீப் எல்லாமே தெளிவா கரெக்டா அங்கே எல்லாமே நடத்தப்படுது. பிகாஸ் அவர் கரெக்டான தூக்கம் இல்லைங்கிறதுனாலையும் சோர்வின் காரணமாக கூட அவருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ அவர் ப்ராப்பரான ஸ்லீப் எடுத்து அவருடைய பாடியை வந்து கரெக்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணாவே சூப்பர் அப்படின்னு. அண்ட் சரி ஓகே தீபிகா, ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சமீபத்தில் அவர் வந்து ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் பேசுறாரு. நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்றது ரிப்போர்ட் வந்துருச்சு, சீக்கிரம் ஏன் இன்னைக்கே கூட டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு ஞாபகம் வருது. அண்ட் இப்போ கம்மிங் வீக்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27th வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகை தர இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு பிரதமர் வராரு அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் ஈவன் அவர் எங்க போறாரு அப்படின்னாலும் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த முதலமைச்சர் போய் அவங்களை வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய புரோட்டோகால்ஸ். பட் அந்த புரோட்டோகால் படி லாஸ்ட் டைம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது முக்கியமான அமைச்சர்கள் தான் அங்க போனாங்களே தவிர மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐ திங்க் ஊட்டியா சம்திங் அங்க வந்து ஒரு கேம்பெயின் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டாரு. பட் ஒரு காலேஜ் ஓப்பனிங் நினைக்கிறேன், எனக்கு சரியா அது ரொம்ப அழகா ஞாபகம் இல்லை.
பட் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு அவர் அங்க கிளம்பிட்டாரு. ஸோ இங்கே வந்து பிரதமர் அவர்கள் மட்டும்தான் இருக்காரு. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள வந்து ஒரு முட்டல் மோதல் இருக்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து கொள்கை எதிரி நீ, எனக்கு ஒரு பெரிய துரோகி நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் பிம்பம் வந்து பாஜக மேல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக. அவங்களை காமிச்சுதான் ஓட்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் இவங்க தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்படி இருக்கும் சூழல்ல இப்போ இந்த ஒரு விஷயம் எப்படி மாறுபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நேர்ல போயிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை போய் வழி அனுப்பணும் இல்ல வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அசாத்திரமான ஒரு ஒரு சூழலை அவங்களுக்குள்ள கண்டிப்பா கிரியேட் பண்ணும். சோ தட் இதை அவாய்ட் பண்றதுக்காக கூட மேபி அவருடைய டிஸ்சார்ஜ் லேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ தட் இப்போ பிரதமர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வராரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சனிக்கிழமை அவர் டிஸ்சார்ஜ் ஆனதுனாலும் இது வந்து ஒரு ஒரு ரீசனா மேபி சொல்லலாம். இப்போ நாளைக்கு வியாழன், வெள்ளி, மேபி எப்படி வேணா சொல்லலாம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அண்ட் நீங்க இந்த அவருடைய உடல்நலம் பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். பெரிய அளவில் வந்து டிஸ்டர்பன்ஸான வீடியோஸ் நிறைய வருதுன்னா ப்ளீஸ் டோன்ட் வாட்ச். இதுதான் அவருடைய உண்மை தகவல் அப்படிங்கிறதும் அண்ட் அவரோட டிஸ்சார்ஜ் எப்போ ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான சில யோசனைகள் இருக்கும் இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய உங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சு தெரியாம இருக்கலாம். நிறைய பார்த்துட்டு இருக்கோம், கிட்னியை காணும்னு சொல்றாங்கன்ற மாதிரியான வீடியோஸ் பார்த்துருந்தோம். அண்ட் வந்து அவருக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாதான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிற உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. என்ன சொன்னீங்கனாலும் நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.